பொதுவாகவே பங்குச்சந்தை என்பது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மூலதனத்துக்கு ஏற்றதாக என்னுடைய அனுபவத்தில் தெரியவில்லை. கடந்த 10 ஆண்டுகள் 2008க்கு முன்பு இதில் மூலதனம் செய்தவர்கள் இன்று கணிசமான பலனும், நல்ல லாபத்திலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வர ஐபிஓவில் ஏதாவது அப்ளை பண்ணி அதை அப்படியே ஒரு ப்ரொலாங்காக வச்சுக்கலாமானாலும் அதுவும் சற்று கேள்விக்குறியாக இருக்குது. எந்த ஐபிஓ விட்டாலும் நல்ல ஒரு ஒரு லிஸ்டிங் கெயின் அன்றைக்கி பார்க்குற அன்றைக்கி நல்லா இருக்குது. அப்போ லிஸ்டிங் கெயின் கிடச்சோன்னா சரசரன்னு கீழே இறங்கி நல்ல லோவுக்கு வந்து மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தான் மேலே ஏறுறது. கடந்த காலத்தில் அது மாதிரி நிறையா ஐபிஓ பங்குகள், முன்னணி நிறுவன பங்குகளே அந்த லிஸ்டிங் டேட் அன்றைக்கி ஆனதை விட கீழே தான் இருக்குது. அதாவது ரொம்ப 1 or 2 கேசஸ் மட்டும்தான் மேலே ஏறி இருக்கும். அதேமாரி எனக்கு ஒரு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிடிச்ச பிராண்ட் உள்ள பங்குகளை போய் வாங்கக்கூடாது. அந்த பங்குகளை வாங்குகிற போது அதனுடைய அடிப்படை தன்மை, நிறுவன மதிப்பு இதெல்லாம் பார்க்கணும். விலை மதிப்பு, அதுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம பண்ணணும். பிடிச்சதை வாங்கிறதுங்கிறதுக்கான இடம் இதில் இல்லை. தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்து உங்களுடைய நிதி ஆலோசனையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது தானே தவிர மனசுக்கு பிடிச்சதெல்லாம் இதில் செய்யக்கூடியமான பங்குகள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்டு பிடிக்கும். அந்த பிராண்டில் நான் குறை சொல்லலை. பட் பங்குனுடைய தன்மை வேறு, அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வேறு. நிறுவனத்தின் மதிப்பு உங்கள் மனதில் வந்து உயர்வாக இருக்கலாம். பட் பங்கு அதுக்கான இயக்கத்தை கொடுக்குமா என்பது சற்று கேள்விக்குறியாக இருக்குது.